குழந்தைகள் உங்க எல்லாருக்கும் சுதந்திர தின விழாவும் குடியரசு தின விழாவும் நல்லா தெரியும், அப்படித்தானேப்பா? ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழா, ஜனவரி 26 குடியரசு தின விழா. இதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த 2 தினங்களிலும் கொடியேற்றுகிற போது ஒரு விஷயத்தை என்றைக்காவது யாராவது கவனித்திருந்தீர்கள் என்றால், இன்றைக்கு நான் கொடியேற்றுகிற போது அந்த கொடி கொடை கம்பத்தினுடைய அரை கம்பத்திலே கட்டிவிட்டிருந்தார்கள், அப்படிதானே? நீங்களாம் பார்த்தீங்களா? கொடியினுடைய அரை கம்பத்திலே கொடி கட்டியிருந்தார்கள். அதற்கு பிறகு நான் கொடியினை கீழிருந்து மேலாக ஏற்றினேன். அதற்கு பிறகு அந்த பட்டொலி வீசி பாரத கொடி பறந்து கொண்டிருந்தது. ஆனால் இதுவே நீங்கள் குடியரசு தின விழா அன்று பார்த்தீர்களே ஆனால் கொடி அரை கம்பத்திலே கட்டப்பட்டு இருக்காது. கொடி அந்த கம்பத்தினுடைய உச்சியில் தான் கட்டி இருப்பார்கள். அது ஏன் என்று ஆராய்ந்து பார்த்தபோது எனக்கு ஒரு உண்மை தெரிந்தது. ஆகஸ்ட் 15 தான் நம் இந்திய தேசத்திற்கு சுதந்திரம் கிடைத்தது 1947. அப்படி கிடைத்த அந்த சுதந்திரத்தால் தான் இன்றைக்கு நாம் படிப்படியாக உயர்கிறோம். அதனால் கீழிருந்து படிப்படியாக உயர்ந்த நிலைக்கு செல்வதால் ஆகஸ்ட் 15 அன்று கொடியின் அரை கம்பத்திலிருந்து கொடி மேலாக போகிறது. சுதந்திரம் பெற்ற பிறகு குடியரசு நாடாக நாம் உயர்ந்திருக்கிறோம், நாம் உயர்ந்த நிலைக்கு போய்விட்டோம் என்பதை குறிப்பதற்காகத்தான் அந்த கம்பத்தினுடைய உயரத்திலேயே கொடி கட்டப்பட்டு பறக்க விடப்படுகிறது.